தாவேக ஆட்சியில இருந்தாலும் திமுகவோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொன்னாரா இல்ல வேற என்னலாம் சொல்லியிருக்காங்க? புதுசா யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சம்பந்தமா பேசினாங்களா? இது சம்பந்தமா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஆதவ அர்ஜுனா மட்டும் தூத்துக்குடி பக்கம் வரட்டும், சட்டையை கிழிச்சு ஓட விடுறேன் அப்படின்னு திமுகவோட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? திருச்சியில காதலன் காதலிய கொடூரமா தாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா பேசின திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஆவேக வேணா ஆட்சியில இருக்கலாம், ஆனா திமுகவோட திட்டங்கள் தானே தொடர்ந்துகிட்டு இருக்கு, அது வரைக்கும் இங்க திமுக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லியிருக்காப்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்பவே சிரிப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எதுக்காக இந்த ஒத்துக்கிட்டாங்க? மக்களோட நலனுக்காக அவர் ஒத்துக்கிட்டதே ரொம்பவே ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம், அரசியல் நாகரிகம். ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத அவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அவசியமே கிடையாது. ஆனாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதை இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா தான் தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்க பண்ணாத விஷயங்களா? யோசிச்சு பாருங்க. கரூர்ல முப்பெரும் விழா மாநாடு கூட்டுறதுக்காக கூட்டமே வரல, ஆனா 1,00,000 சேர் போட்டு 1,50,000 பேர் கூடினாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய உருட்டு உருட்டுனீங்க. அதை விடுங்க, இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு ஜோசியக்காரரை வச்சு ஒரு விஷயம் பண்ணீங்களே, நல்ல காலம் பிறக்குது, திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால தான் தாவேகா ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்றீங்களே, வாட் ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப ராங்கா இருக்கு. இன்னொரு விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? புஷ்பா ஆட்சி நடக்குது, குதிரை பேரம் நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ஆனா இவங்க எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்காங்க தெரியுங்களா? புதுசா ஒரு ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் பயங்கரமான கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா இதுக்கு சி.வி. சண்முகமா இருக்கட்டும், இல்ல எஸ்.பி. வேலுமணி அவர்கள் யாருமே ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்டமா என்ன பண்ணிருக்காங்க, திருமா அவர்கள் முதலமைச்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா இது இபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் இப்ப அதிமுகவுல 25 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா அவங்க என்ன சொல்றாங்க, புஷ்பா ஆட்சி அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ புதுசா யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கீங்களே, மக்களை முட்டாளாக்குற ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லல. அந்த பேர் உண்மையிலே கரெக்டா தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, ஆதவ அர்ஜுனா அவர்களை திமுகவோட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பங்கமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு தெரியுங்களா? திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆதவ அர்ஜுனா விமர்சனம் பண்ணாங்க. உங்களை ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா நீங்களும் விமர்சனம் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? நான் தான் பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? தப்பி தவறி கூட நீ தூத்துக்குடி பக்கம் வராத, தட்டையை கிழிச்சு ஓட விட்டுருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியோட ரிசல்ட் அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. திமுகவே அலற விட்டாங்க. ஆனா இவர் திருச்செந்தூர்ல திரும்பவும் 2026லயே எம்எல்ஏ ஆயிருக்காரு. சரி, ஓகே, இவர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இவரோட பேர் அனிதா ராதாகிருஷ்ணன். எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அனிதா பாத்திர கடை ஒரு கடை வச்சிருந்தாங்க. அது மூலமா தான் இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாங்க. 2001ல இருந்து 2021 வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. கண்டினியூவா ஜெயிச்சிருக்காங்க. 2009 வரைக்குமே பாத்தீங்கன்னா அதிமுகவுல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் திமுகவுல ஜாயின் பண்ணிருக்காரு. எல்லா இடத்துலயுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், மக்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு தெரியுங்களா? கொளத்தூர் மக்களுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கேடுகட்ட மக்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு தாவேகாவை ஜெயிக்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். உங்களை ஜெயிக்க வச்சா மக்கள் நல்லவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா கேடுகட்டவங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, ஓகே, ரவுடிசம் பண்றதும் ஆபாசமா பேசுற உங்ககிட்ட நல்ல மாதிரியான விஷயங்களை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீங்க இப்படி தானே பேசுவீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஆதவ அர்ஜுனாவை முடிஞ்சா திருச்செந்தூர்ல போட்டி போட்டிருக்க சொல்லியிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. இவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியல போல. சென்னையில நிறைய இடங்கள் திமுகவோட ஓட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த எல்லா இடத்துலயும் ஓட்டையை போட்டு தாவேகா தான் இன்னைக்கு பயங்கரமா எல்லா இடத்துலயுமே ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் இவர் நியூஸ் பாக்குறாரா இல்லையான்னு தெரியல. திரும்பவும் திருச்செந்தூர்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் நின்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா திமுக மேல மக்கள் அவ்வளவு காண்டில் இருக்காங்க. நீங்க மக்களுக்கு எதிராக அவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் ஆட்சியில இருக்கும் போது ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஆனா எலெக்ஷன் வர அந்த கொஞ்சம் மாசத்துல நீங்க பண்ண உருட்டுகள் எல்லாம் நாங்க மறக்க முடியுமா? எலெக்ஷன் வந்தா சின்ராச பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மகளிர் உரிமை தொகைங்கிறீங்க, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுக்குறீங்க, செவிலியர்கள் போராட்டத்துக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஆனா அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதோ அது சம்பந்தமா நீங்க எந்த ஒரு விஷயமே பண்ணல. உங்களுக்காக உங்களோட ஆட்சியில மக்கள் தான் போராட்டம் பண்ணிருக்காங்களே தவிர மக்களுக்காக நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இன்னொரு விஷயம், இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? தாவேகா ஆட்சி வந்ததுல இருந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எப்படா நடக்கும், என்ன மாதிரியான சட்ட ஒழுங்கு நடக்கும், அதை எப்படி
எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணி முதலமைச்சர் விஜய் அவர்களோட பேரை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து திருச்சியில நடந்திருக்கு. திருச்சியில வந்துட்டு ரேஸ்கோர்ஸ் சாலையில காதலன் வந்து காதலியை வந்து பயங்கரமா கல்லால அடிச்சு தாக்கியிருக்கான். என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். பொண்ணு வந்து ராமநாதபுரம், பையன் வந்து சிவகங்கை. ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணிருக்காங்க. திருமணத்துக்கு பொண்ணோட வீட்டுல வந்து ஒத்துக்கல. அதை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு. அதை அவனால அக்செப்ட் பண்ண முடியாம அவன் வந்து சைக்கோத்தனமா என்ன பண்ணிருக்கான், கல்லால அடிச்சு ரத்த வர வர அடிச்சிருக்கான். அந்த பொண்ணை வந்து மயக்கம் போட்ட நிலையில இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு பக்கம் அவன் வந்து சைக்கோத்தனமா நடந்துகிட்டான் அப்படிங்கறதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அவன் வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ ரெண்டு பக்கமுமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து லவ்வே பண்ணிருக்க கூடாது. இன்னொரு விஷயம், லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி சில பெண்கள் என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஈஸியா போயிடுறீங்க. உங்களை அவ்வளவு தூரம் உருகி உருகி லவ் பண்ண பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. ரெண்டு பக்கத்துல யாராவது விட்டு கொடுத்து போனா மட்டும்தான், அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இது வந்து சும்மா ஒரு சின்ன அட்வைஸா சொல்றேன், கேட்டுக்கிட்டா கேட்டுக்கோங்க. உடனே இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து பொதுவா தான் சொன்னேன். இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து பயங்கரமா பேசியிருக்காரு. அவர் வந்து ஆதரவா பேசியிருக்காரா இல்ல மறைமுகமா ஏதாவது உள்குத்து அதுல இருக்கா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்க தாவேக ஆட்சிக்கு வந்ததை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி ஓகே எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆச்சரியமான சந்தோஷம் அப்படின்னா அப்ப தாவேக வராது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம், நான் மட்டும் கட்சி ஆரம்பிச்சிருந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பா நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் கட்சியை ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து ஒரு கனவு கண்ட அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேல நமக்கு வந்துட்டு ரொம்பவே மரியாதை இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸோட கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனா அரசியல்ல அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்தி முட்டாளாக்கின விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குன்னு சொன்னாலும் அந்த மாதிரி தான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்றது இருக்கு. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல, கட்சியே ஆரம்பிக்கல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சினிமா புகழால தான் வந்து இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஏன் உங்களுக்கு அந்த சினிமா புகழ் இல்லையா? நீங்க அந்த சினிமா புகழை வச்சு ஜெயிச்சிருக்கலாம்ல. ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஒண்ணு மனசார பாராட்டுங்க, இல்ல உங்களுக்கு அதுல கருத்து சொல்ல விருப்பம் இல்லையா, என்னால கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுட்டு வெளியில வந்துட்டு எனக்கு இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம், அதை வந்து வன்மமாக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகாவோட தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே கரெக்டா இருங்க, ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இதை பார்த்துட்டு சமூக ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து தப்பு பண்றவங்க இல்ல, தப்ப தட்டி கேட்கறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருச்சியில நடந்த அந்த கொடூரமான தாக்குதலை பத்தின உங்களோட கருத்து என்ன? அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அதை இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல, அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.